அந்த மாதிரி பொம்பளைங்க வாழவே கூடாது. இந்த உலகத்தில் வாழ்ந்தா உண்மையான ஒரு நல்ல மனிதராக வாழன்மணி சில பேர்கள் தான் அந்த எண்ணங்கள் வரும். அப்படி ஒரு சில பேர்களை எடுத்துக்கொண்டா நமக்கு இப்போது அஜித்தை நினைக்க தோணுது. அந்த அளவுக்கு தான் இந்த விடாமுயற்சி படம் அவர் நடிச்சிருக்கிறாரு. கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரு. தன்னுடைய இதுக்கு மாஸ் வேண்டாம், பந்தா வேண்டாம், ஒரு பரபரப்பு வேண்டாம், ஒரு இது வேண்டாம் அப்படின்னு பல கொஸ்டின் மார்க்குகளை இதில் வச்சு ரசிகர்களுக்காக நான் மாஸ் காட்டணும், அப்படி காட்டணும், இப்படி காட்டணும், பந்தா காட்டணும், ஸ்டைல் பண்ணணும், அந்த மாதிரி நான் ஒரு இது வேணாமல் இந்த படத்தை ஒரு கதைக்கு ஏற்ற மாதிரி கதைக்கு சார்ந்து ஒரு திரைப்படத்தை கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த விடாமுயற்சி அஜித் நடிச்சிருக்கிறாரு. ஆனால் இதில் ப்ளஸ்ஸோ மைனஸோ அது தெரியல. ஆனால் முக்கியமாக படம் ஒரு யதார்த்தமான ஒரு கதையை சொல்லக்கூடிய ஒரு ப்ளஸ் இருக்கிறது. புருஷன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், சில உறவுகள் எல்லாம் இப்போது தகர்ந்திருக்கிறது. அதை பற்றி கொஞ்சம் நிரூபிக்கிறதுக்கு, அதை பற்றி ஒரு மோட்டிவேட்டுக்காக வேண்டி தான் இந்த படத்தை தேர்ந்தெடுத்து முக்கியமாக அஜித் நடிச்சிருக்கான் தான். நிச்சயமாக இந்த படத்தை பார்க்கும்போது தெரிகிறது. அவர் ஆரம்ப காட்சியாக இருக்கட்டும், படத்துடைய சில சுவாரஸ்யமான சில விஷயங்களாக இருக்கட்டும், சஸ்பென்ஸான சில விஷயங்களாக இருக்கட்டும், உண்மையிலே படத்தில் சில விஷயங்கள் நல்லா அமைஞ்சிருக்கு, நல்லா இருக்கு. ஒரு இயல்பான நடிப்பை அஜித் கொடுத்திருக்கு. நமக்கு பார்த்ததே கிடையாது. இந்த கதையோட ஒட்டி அஜித் நடிச்சிருக்கிறார். ஆனால் இந்த படத்துக்கு அஜித் பொருந்தினாரா இல்லையாதா அது கேள்விக்குறி. ஆனாலும் இந்த படத்தில் முக்கியமாக அஜித் இப்படித்தான் மனிதர் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று ஒரு ஐதீகம் இருக்கிறது அல்லவா, அதை கடைபிடித்து நன்றாகவே இந்த படத்தில் சூப்பராகவே நடித்து நளினமங்கள் கொடுத்து படத்தில் சில விஷயங்களை அழகாக கொடுத்திருக்கிறார். சில பேர்கள் நெகட்டிவான விமர்சனங்களை சொல்வதை நம்ப முடியாது, நம்பக்கூடாது என்பதற்கான ஒரு ஆழமான கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த படம் நம் சமுதாயத்தும் சரி, ஒரு புருஷன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சரி, சில விஷயங்கள் முக்கியத்துவமாக இந்த படம் ஒரு சில விஷயங்களை எடுத்துரைக்கிறது என்பது உண்மை. இது ஒரு ஆங்கில திரைப்படத்தின் தழுவலாக இருந்தாலும் நம் தமிழ் ரீமேக்கில் பார்க்கும்போது ஒரு காலிவுட் ஸ்டைல் ரேஞ்சுக்கு இந்த படத்தை எடுத்திருக்கிறது தான் நிச்சயம் சொல்ல முடியும். இந்த படம் நிச்சயமாக ஒரு காலிவுட் ரேஞ்சில் எடுத்துக்கொண்டு நமக்கு போகணும். காலிவுட் ரேஞ்சில் இருக்க படங்கள் எல்லாமே இப்படித்தான் ஸ்லோவாக தான் இருக்கும், போர் அடிக்கும், சில நேரங்களில் போர் அடிக்கும். ஆனால் அப்படிப்பட்ட படங்கள் தான் இன்னைக்கு நிறைய சாதனைகளை படைச்சிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கதை எனக்கு தேவை. இப்போது நான் அமைதியாக இருக்கிற சில கேரக்டர்களை பண்ண வேண்டும், மாஸ் காட்டக்கூடாது, பந்தா காட்டக்கூடாது என்பதற்கான ஒரு முக்கியத்துவம் எந்த நடிகராலும் இது பண்ண முடியாது. அதை அஜித் நிரூபிச்சிருக்கிறார் என்றால் உண்மையிலே ஒரு சல்யூட் தான் தலை. இந்த விமர்சனத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. நாளை சந்திப்போம்.